வணக்கம் மக்களே, நீங்கள் பக்கத்து இம்ரான் சார் கோவிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். இன்றைக்கி ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் ஆலு கோபி மசாலா. ஆலு கோபி மசாலான்னா உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சேர்த்து மசாலா போட்டு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஆலு கோபி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மக்களே. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கலாம் மக்களே. வெங்காயத்தை இந்த அளவு நல்லா பொன்னிறமாக்கிங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுற மக்களே, பார்த்து செஞ்சுங்க. நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு செய்கிறேன். இது ஆலு கோபி மசாலா ஒரு 50 பேர் இன்றைக்கி செய்கிறேன். நான் உங்களுக்கு 1 கிலோ இல்லைனா அரை கிலோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிங்க. தெளிவாக செஞ்சிங்களா? கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியான் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிரேவி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? மசாலாவோட பச்சை மசாலாம் போய் தக்காளியெல்லாம் நல்லா மசிக்கிட்டும். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்க வைக்கலாம். சரிங்களா? தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. கிரேவி டைட்டாக வேணும்னா தண்ணி குறைச்சிக்கிங்க. இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க. சரிங்களா? நம்ம கிரேவியோட சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வெஜிடபிள் கொண்டாந்து போட்டுடலாம். காலிஃப்ளவரை நான் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் எடுத்து சேர்த்துக்கலாம். இது ஏன் டீப் ஃப்ரை பண்ணி போட்டோம்னா மசாலாவில் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்படி டீப் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு டைம் இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறேன். நீங்களும் இது நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணி போட்டால் இந்த ஃப்ரை பண்ணதால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா போட்டு கொதிச்சிங்கன்னா நம்ம ஆலு கோபி மசாலா சூப்பர் ரெடி ஆகிடும். சரிங்களா? நம்ம ஆலு கோபி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குன்னு. வேறு லெவலில் ரெடியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் சார் கோவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பர் ரெசிபியோடு சந்திக்கலாம்.